இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார், நாம் யார், அவர் யார், நாம் எப்படி இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் என்னை அல்லாமல், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்று அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். அவரை சார்ந்து கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவால் மட்டுமே இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் ரட்சிப்பை ஏற்படுத்த முடியாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 தெளிவாக இன்னும் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் இந்த பூமியில் உள்ள நன்மைகள், நாம் எதிர்பார்த்திருக்கிறவைகள், நமக்கு தேவையானவைகள் அத்தனை கர்த்தர் கொடுப்பாராம். ஆனால் நாம் இன்று எந்த இடத்துல இயேசுவை வைத்திருக்கிறோம்? அவரை சார்ந்திருக்கிறோமா? ஒருவேளை படிப்பு, வசதி, பணம் இவைகளை வைத்து என்னால் எல்லாம் செய்ய முடிகிறது என்று அநேகர் பேசலாம். இயேசு இருந்தால் தான் முடியுமா? வேலை கிடைக்குமா? இயேசு இருந்தால் தான் திருமணம் ஆகுமா? இயேசு இருந்தால் தான் எல்லாம் கிடைக்குமா? நாங்கள் பாருங்க, நல்ல வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கி விட்டோம், நல்ல வேலை கிடைத்தது, பிள்ளைகள் செட்டில் ஆயிட்டாங்க, என்ன இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகர் கேட்பது உண்டு. படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த நாட்கள்ல சயின்ஸ் படி பார்த்தா கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்குத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை வேண்டுமானால் நன்மைகளை உங்கள் உழைப்பினாலே, உங்கள் படிப்பினாலே, உங்கள் திறமையினாலே, ஏன் என்று சொல்லப்படால் குறுக்கு வழியில் கூட பாதைகளை உருவாக்கி அல்லது காரியங்களை செய்து சம்பாத்தியம் பண்ணிவிடலாம். மறுமை ஒன்று இருக்கிறது. அந்த உலகத்திற்குரிய, அதாவது பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளனா அதற்கு வழி இயேசு மட்டும்தான். அவர் வழியாகத்தான் பிரவேசிக்க முடியும். வியட்நாம் போர் நடந்துட்டு இருக்குது. ஒரு அருமையான தகப்பன், அவருக்கு மகன். அந்த 2 பேருக்கு அதிக பிடித்தமான ஒன்று, நிறைய படங்களை விலையோர்ந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ரசிச்சு பார்க்கக்கூடியது. அவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய எக்கச்சக்க வச்சிருக்காங்க வீடு ஃபுல்லா. இந்த ஒரே பையன் யுத்தத்துக்கு போறான். ராணுவத்துல இருந்து யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்துல அடிப்பட்ட கூட இருக்கிற சக வீரர்களை காப்பாற்றுகிறான். அப்பொழுது ஒரு வீரனை சிப்பாயை தூக்கி கொண்டு போகும்பொழுது ஒரு எதிரியுடைய கொண்டு அவனுடைய இருதயத்தை பிளந்து அந்த இடத்தில் மறைக்கிறான். செய்தி தகப்பனுக்கு வர்றது, உங்கள் மகன் யுத்தத்தில் மறித்து விட்டான். ரொம்ப சோர்ந்து போய்விட்டார். நாட்கள் சென்றது. ஒரு நாள் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. கதவை திறக்கிறார். ஒரு ராணுவ வீரன் வந்து நிற்கிறான். அவன் கையில் ஒரு பார்சல் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று தகப்பன் கேட்க, என்னை தான் உங்கள் மகன் காப்பாற்றினான், எனக்காக தான் உங்கள் மகன் தியாகமாய் தன்னுடைய உயிரை கொடுத்தான், என்னை மட்டுமல்ல பலரை இந்த யுத்தத்தில் காப்பாற்றினான், கடைசியிலே அவன் எதிர்பாராத விதமாய் அவன் மேல் குண்டு பாய்ந்ததால் வீர மரணம் அடைந்தான் சொல்லுகிறான். தகப்பனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த பார்சலை பிரிச்சு பார்க்கும் பொழுது அந்த கம்பீரமாய் நிற்கிற தன்னுடைய மகனுடைய படம் அப்படியே வரையப்பட்டிருந்தது. தகப்பனுக்கு அந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்குங்கிறத மகன் சொல்லியிருக்கா. அதை புரிந்து கொண்டு அவனால் பிழைத்து கொண்ட அந்த வாலிபன் தன்னுடைய நண்பனுடைய படத்தை அப்படியே வரைந்து கொண்டு கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்து தான் வீட்டுல மாட்டி வைக்கிறாரு. அங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலத்துல குளிர் காய்வதற்கு அந்த அனல் மூட்டக்கூடிய இடம் இருக்கும். அதற்கு மேலே மாட்டி வைத்து விட்டார் அந்த படத்தை. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் அதை பார்த்துதான், ஃபர்ஸ்ட் இவன் படம் தான் தெரியும், அதற்கு பிறகு மற்ற ஆர்ட், மற்ற கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் காமிப்பார். நாட்கள் சென்றது. அவர் மறித்து விட்டார். வீடு என பொருட்கள், எல்லா சொத்துக்கள் இருக்கிறது, யாரும் இல்லை. கடைசியில இதை ஏலம் விடலாம் என்று சொல்லும் பொழுது அது ஏலத்திற்கு எல்லாம் வரும்போது நிறைய பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து உட்கார்றாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த ஏலம் விடுகிறவர் இந்த மகனுடைய படத்தை ஏலம் விடலன்னா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த படம் எதுக்குங்க, வேற எவ்வளவோ விலை உயர்ந்த புகழ்பெற்ற பழைய காலத்து பெரிய பெரிய ஆட்கள் படங்கள் இருக்கு, அதை விடுங்க, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம்னா இவர் இதை ஏலம் திருப்பியும் விடுறாரு. எல்லாம் கோவப்படுறாங்க, இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் விடுங்க, இதை கடைசியில் விடுங்க, திருப்பியும் விட்டுட்டு சில டாலர் சொல்றாரு, யாருமே எடுக்கல. இந்த படத்தை எடுத்துடுங்க, யாரும் கேட்கல. அடுத்தல அவங்க வீட்டுல உதவி செய்த ஒரு தோட்டக்காரர், அந்த மனுஷன் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட $10 தான் இருக்குது, இது எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. சரி, யாராவது ஒருத்தர் $20 வாங்கிடுங்களா, நான் கொடுக்குறேன்னு. அதற்கும் யாரும் எடுக்கல. நிறைய பேர் எரிச்சல் பட்டு திட்டுறாங்க ஏலம் விட்டவங்கள. நான் இந்த படத்தை எடுக்க வரல, நீ திரும்ப திரும்ப. உடனே ஏலத்தை முடிச்சு இந்த $10 அவர் கொடுத்துருந்தாரு. அவர் வாங்கின உடனே சரி அடுத்து மற்றதெல்லாம் விடுவார்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் ஆயத்தமானாங்க. இந்த ஏலம் விடுவார் சொன்னார். ஏலம் முடிந்து விட்டது. எங்க இவ்வளவு படம் இருக்கு, அதெல்லாம் ஏலம் முடிந்து விட்டது. ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும், என்னன்னு சொல்றீங்கன்னு. அது என்ன பண்ண, அந்த படத்திற்குரிய அந்த உரிமையாளர் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறாரு. அதனால அந்த ஏலம் விட வந்த நபர்கிட்ட ஏற்கனவே சொல்லப்பட்டு விட அந்த உயில் இருக்கிற காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அது என்ன எழுதியிருந்ததா, என் மகனுடைய படத்தை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு மீதியுள்ள அத்தனை படங்களும் என் சொத்துக்களும் சொந்தமாய் மாறிவிடும். அப்ப அந்த தோட்டக்காரர் $10 கொடுத்து வாங்கினாரு இந்த மகனுடைய படத்தை. அதனாலதான் ஃபர்ஸ்ட் மகனுடைய படத்தை ஏலம் விடுறாரு. அது ஏலம் விட்டா எல்லா ஏலமே முடிஞ்சிருது. இதைதான் ஃபர்ஸ்ட் விட வேண்டும் என்று அவர் வழியில் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்குமே தெரியாது, தோட்டக்காரனுக்கும் அது தெரியாது. ஆனால் வாங்கினவன் எல்லா சொத்துக்கும் அதிபதியா மாறிட்டான். மற்றவங்க வெட்கத்தோடு திரும்பி போனாங்களாம். தன்னுடைய மகனுக்கு தான் பிரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் என் மகனுடைய படத்தை வாங்கினா இதெல்லாம் கிடைச்சிரும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், மற்றதுக்கெல்லாம் அலையிறோம். இயேசுவை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இயேசுக்கு பிரியாரிட்டி கொடுத்து பார்ப்போம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவா கொடுப்பாரு. நாம எப்படி எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம், எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம், அல்லது நாம எதை எடுக்க போறோம், மற்றவர்களை மாறி மற்ற காரியங்களா, இல்ல குமாரனாகி இயேசுவா, சாய்ஸ் இயேசுவாஸ் உங்க கையில அந்த பொறுப்பை கொடுக்கிற. நம்ம இன்னைக்கு யோசிப்போம், தீர்மானம் எடுப்போம். இயேசு நீங்க போதுன்னு சொல்லுவோம், போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ முதலாவது தேட சொல்றீங்க, உண்மை எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. இனிமேல் எவ்வளவோ போராடுற எவ்வளவு காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுப்பா. எவ்வளவுதான் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல வியாதியிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை, விபத்துகளிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை, கொடிய நோய்களிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை, இன்னும் எவ்வளவோ ஆபத்துகளிலிருந்து காப்பாற்ற மனிதனுடைய பிரயாசங்கள் குறித்த அளவிற்கு மேலே வேலை செய்ய மறுக்கிறது. ஆனால் நீர் அப்படி அல்ல, இம்மைக்கு உரியவர், மறுமைக்கு உரியவர், என்றென்றைக்கும் நீர் இருக்கிறவர் அப்பா. செடியாக உண்மையில் நாங்கள் கொடியாக நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யுங்க. எப்பொழுது உண்மையை முன்பாக வைத்து உம்முடைய ராஜ்யத்தை தேட உமக்கு பிரியாரிட்டி கொடுக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை பின்வாங்கி போயிருப்பாங்கன்னா, ஒரு காலத்துல நல்லா ஜெபித்து ஒரு காலத்துல உண்மையா இருந்து ஆண்டவரை பிரியப்படுத்தின இந்த நிலைமைக்கு மாறி இருக்கணும். மீண்டும் ஆதி அன்புக்குள் வரட்டும், பக்கம் திரும்பி வந்து உண்மை சார்ந்து கொள்ளட்டும். ஒருவேளை கைவிடப்பட்டு நம்பிக்கையற்று போய் இருக்கிற நிலைமையில் இருப்பாருன்னா நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது என் தேவன் மனம் இறங்கி இழந்ததை திருப்பிக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு இல்லாம ஒன்றுமே இல்லை. இயேசுடைய கையில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம். இந்த நாளை நமக்கு மேன்மையை மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். உலகத்தின் செல்வ